இதை வச்சுக்கிட்டானடி இவங்க கூட சேர்ந்து நீ ஆடிட்டு இருக்க. இதை கிழிச்சு போட்டு இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏன்பா நிறுத்திட்டீங்க? தாராளமா கிழிச்சு போடுங்க. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா உங்க கையில இருக்கிறது ஒரிஜினல் பத்திரம் கிடையாது, கலர் ஜெராக்ஸ். அப்பா, நான் உங்க பொண்ணு. ஒரிஜினல் பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி பேச நான் என்ன முட்டாளா? ஒரிஜினல் பத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. வேற வழியே இல்ல. ரெண்டுல ஒண்ணு நீ தான் முடிவு பண்ணும். சீக்கிரம் சொல்லு. அண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே. என்னடா? ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. என்னடா? அண்ணே என்னென்ன முடிவு பண்ண போறேன்? என் முன்னால நின்று பேசுறது கூட தகுதி இல்லாத அந்த பிரதேச கூட்டத்துக்கு நான் தோத்து போடுமா? என்னால முடியாது. எதையாவது பண்ணி அந்த இடத்துல தக்க வச்சுக்க போறேன். அண்ணே சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க அண்ணே. இப்ப பத்திரம் அவங்க கையில இருக்கு. சுருக்கமா சொன்னா உங்க குடுமி அவங்க கையில இருக்கு. அதனால பேசாம அவங்க கேட்கிற 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. 1 கோடிக்கு என்ன மதிப்புன்னு தெரியல உனக்கு. அப்புறம் கொடுத்துட்டு சாதாரணமா சொல்ற? நான் கையெழுத்து போட்டுக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பரதேச பசங்க மிரட்டுவானுங்க. நான் பயந்து போய் பணத்தை கொடுத்துடுமா? அத்தனை பேரையும் பொம்மை மாதிரி காருக்குள்ள வச்சு கொளுத்திட்டு ஆக்சிடென்ட் சொல்லி கதையை முடிச்சிருவேன். அண்ணே நீங்க திரும்பவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. இப்பதான் செல்வம் கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. அதனால இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும்ண்ணே. அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்போம்ண்ணே. விட்டு பிடிக்கிறதா? என்னன்னா அவகிட்ட தோத்து போய் அவமானப்படுத்தி நிக்க சொல்றியா? அண்ணே வெற்றி தோல்வி கௌரவம் இதெல்லாம் முக்கியம் இல்லண்ணே. பெருசா இழக்கணுமா இல்ல சிறுசை இழந்து பெருசா காப்பாத்தணுமா? அண்ணே அவங்க கேட்கறது என்னவோ 1 கோடி தான். ஆனா அந்த இடத்தோட ஒரிஜினல் மதிப்பு 2 கோடிக்கு மேல. அதனால அவங்க கேட்கிற 1 கோடியை கொடுத்துட்டு கடையை மீட்கிறது தான் புத்திசாலித்தனம். அண்ணே இப்போதைக்கு விட்டு பிடிப்போம், அதுக்கப்புறம் விட்டதை பிடிப்போம். 1 கோடி தர்றேன்னு ஒத்துக்கங்கண்ணே. அண்ணே யோசிக்காதீங்க அண்ணே, சரின்னு சொல்லுங்கண்ணே. என்ன முடிவு பண்ணிருக்க? இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. அப்போ கடையை நாங்கள் நடத்திக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நீ கடைக்கிட்ட வந்து ஏதாவது தகராறு பண்ண, நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போவோம். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், தர்ணா பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணன் நல்ல முடிவோட தான் வந்திருக்காரு. அண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சரி, நீங்க கேட்ட 1 கோடி ரூபாய் நான் கொடுத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அந்த பணத்தை இப்ப என்னால தர முடியாது. வேற எப்ப தருவ? எனக்கு 1 நாள் அவகாசம் வேணும். நாளைக்கு தரேன். 1 நாள் அவகாசம் கேட்டுட்டு நீ உன் புத்தியை மாத்திக்கிட்டு ஏதாவது கோல்மால் பண்ணினா என்ன பண்றது? ஆமாப்பா, அப்படி ஏதாவது ஐடியா பண்றது தான் இவர் டைம் கேட்பாரு. என்ன விளையாடுறீங்களா? 1 கோடிங்கிறது சாதாரண விஷயமா? வீட்டில் வச்சிருப்ப பணத்தை இல்ல பேங்க்ல போய் உடனே எடுக்க முடியுமா? பத்திரம் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? அப்பா சொல்றதும் கரெக்ட் தான் மாமா. பணத்தை ரெடி பண்றதுக்கு 1 நாள் அவகாசம் தருவோமே. மருமக சொல்லிடுச்சு. அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம். பணம் வரணும், இல்ல பத்திரத்தோட போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல போய் உட்காருவோம். வாங்க போலாம். வரேன் ரவதி. வரேன் ரவதி. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ஏதாவது ஸ்வீட் பண்ண. இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடணும். வாமா வாமா. என்னங்க
செல்வமும் அர்ச்சனாவும் வந்துட்டாங்க போல இருக்கு. போச்சு. இந்நேரம் என் மாமியாக்காரிக்கிட்ட நான் என் அண்ணன் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே சாம்பிராணி இல்லாம சாமி ஆடுற என் மாமியாரு இப்ப என்ன ஆட்டம் ஆட போறாளோ தெரியலையே. டீ காஃபி தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. டிஃபனாவது கொண்டு வர, சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. வாங்க. ஜெயந்தி நில்லு. நாம நினைச்சது சரியா போயிடுச்சு. பத்த வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் பயம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பியா? உனக்கு நல்ல விதமா சொன்னா புரியாதா? குடும்ப வாழ்க்கையில உனக்கு அக்கறை இல்லாம போயிடுச்சு, அப்படிதானே? இல்லத்த, அது தெரியாம. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இந்த ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாத்த. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தப்பை தான் பண்ற. வினோத் உனக்கு ஒரு தடவைக்கு 3 தடவை போன் பண்ணிருக்கான். எதுக்கு நீ எடுத்து பேசல? நீ போன் எடுத்து பேசாத கோவத்துல அவன் என்ன திட்டிட்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆபீஸ்ல இருந்து அப்படியே போயிருக்கான். நீ எதுக்கு போன் எடுத்து பேசல? ஓ, இது வேற விஷயமா? அப்போ நாம நினைச்ச மாதிரி அர்ச்சனாவும் செல்வமும் அத்தை கிட்ட போட்டு கொடுக்கல. அங்க என்ன பார்வை? உன் புருஷன் போன் பண்ணிருக்கா, நீ ஏன் எடுத்து பேசல? எனக்கு போன் வந்ததே தெரியாது அத்தை. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்பதான் போன் எடுத்து பாக்குற? ஆட்டோல வரும்போது சத்தத்துல போன் அடிச்சதே கேட்கல அத்தை. எதையாவது சாக்கு போக்கு சொல்லாத. அவன் உன்னை அன்னைக்கு பெல்ட்டால் அடிச்சிட்டான். அந்த கோபத்துல போன் எடுத்து பேசல, அப்படிதானே? எதுக்கு அடிச்சா? உங்க அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அதையும் மீறி நீ பேசின, அதுக்கு தானே அடிச்சா அவன். இத பாரு, புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப நீ? எதுக்காக கோவப்படுற? நீ தப்பு பண்ணதுனால தான் அவன் அடிச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. அவர் மேல இருக்கிற கோவத்துல நான் ஒன்றும் ஃபோன் எடுக்காம இல்லை. நிஜமாவே ஃபோன் அடிச்சதை நான் கவனிக்கல. எதையாவது சொல்லி சமாளிக்காத. எப்பவுமே போனை உன் ஹேண்ட்பேக்ல தானே வச்சிருப்ப. அது எப்படி அவன் ஃபோன் பண்ணது உனக்கு கேட்காம போயிடுச்சு? இதுவே உன் அம்மாவோ உன் அண்ணனோ ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருக்கோம். உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா உன் புருஷன்கிட்ட ஒழுங்கா அனுசரணையா நடந்துக்க பாரு. சரிங்க அத்தை. ஜெயந்தி, அப்புறமா வினோத்துக்கு போனை போட்டு அவனை சமாதானப்படுத்து. சரிங்க அத்தை. இவங்களுக்கு டீ காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அர்ச்சனா, டீயா காஃபியா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நீ உட்காருமா. அக்கா, குழந்தைய பாத்தியா? நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாரு இவனுக்கு. என்னங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்ல கலர், அதுவும் அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன மாப்ள, நீங்க 2 பேரும் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்னன்னு தெரியலம்மா. காலையில இருந்து இவனை பார்க்கணும் போல இருந்தது. இவர்கிட்ட சொன்ன உடனே கூட்டிட்டு வந்துட்டாரு. அக்கா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ எப்படி குழந்தை ஞாபகமாவே இருந்தியோ அதே மாதிரி இவனும் ஓன் ஞாபகமாவே இருந்தான். என்ன பிரியா சொல்ற? ஆமாங்கா, இவன் சரியா பால் குடிக்கல, சரியா தூங்கல. எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. ரொம்ப நேரமா அழுதுகிட்டு வேற இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா நீ, நான், காவியா 3 பேரும் இருக்கிற ஒரு போட்டோ இருக்குல்ல, அதுல உன்னை கை காமிச்சு இவன் ரொம்ப நேரமா அழுதான். அப்பதான் எனக்கே புரிஞ்சுது இவன் ஓன் ஞாபகமா அழுதுட்டு இருக்கான்னு. உண்மையாவ சொல்ற? ஆமாக்கா, கண்ணுக்குள்ளே வச்சு நீ தானே வளர்த்துக்கிட்டு இருந்த. இவனுக்கு உன் முகம் ஞாபகம் இல்லாமலா போயிடும். அதனாலதான் உன்னை பார்த்த உடனே தாவிக்கிட்டு வந்தான். என் தங்கம், உனக்கு என் ஞாபகம் வந்துச்சாடா? குழந்தையோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு காலையில தூக்கிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன, கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏற்கனவே குழந்தைய தூக்கிட்டு அங்க வந்தப்ப அக்கா இனிமே இங்க வராதுன்னு சொன்னாங்க. இவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு அக்கா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதான் நான் குழந்தைய தூக்கிட்டு வரல. என்னங்க குழந்தைய கொடுக்கா. அடடடா, என்னடா செல்லம், என்ன அடறீங்க? பாத்தீங்களா அம்மாவை? என்ன சொன்னாங்க? செல்ல குட்டி. சொல்டா சிவா. செல்வம் ஷெட்ல தானே இருக்க? இல்லடா, நான் அர்ச்சனா கூட அவங்க அம்மா வீடு வரைக்கும் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லடா, ஒரு பார்ட்டி கார் வேணும்னு கேட்டாரு. அவர் வீட்டில் தான் இருக்கேன். நீ ஷெட்ல இருந்தா கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். நீ நேரம் அவங்களை கூட்டிட்டு ஷெட்டுக்கு போ. அங்க நந்தினி இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. என்னடா சொல்ற? நம்ம நந்தினியா? ஆமாண்டா, இப்ப நந்தினி நம்ம ஷெட்ல தானே வேலை பாக்குறாங்க. நந்தினி நம்ம ஷெட்ல வேலை பாக்குறாங்களா? என்னடா சொல்ற? ஐயோ சிவா, அது ஒரு பெரிய கதைடா. அதை நான் நேரில் பார்க்கும்போது சொல்றேன்.
நம்ம ஷெட்டோட நிர்வாகத்தை ஃபுல்லாக இப்போ நந்தினி தான் கவனிச்சிக்கிறாங்க. ரொம்ப திறமையான பொண்ணுடா. அவங்க சொன்ன ஐடியாவில் தானே நம்ம 10 வண்டிங்களை விற்றோம். அதான் உனக்கே தெரியுமே. நீ அந்த பாட்டிங்களை கூட்டிகிட்டு நேராக ஷெட்டுக்கு போ. நந்தினி பேச வேண்டியதான் பேசி உடனே டீலில் முடிச்சிருவாங்க. டேய், நந்தினி என்னோட திறமைசாலி, புத்திசாலிடா. அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொன்னால் ஏன்னு கூட கேட்கறதில்ல, உடனே செஞ்சிடுறேன். அதே ஒரு விஷயத்த செய்யாதுன்னு சொன்னால் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கறதில்ல. டேய், நந்தினி கிடைச்சது நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய அதிர்ஷ்டம்டா. நீ பார்ட்டிங்களை கூட்டிட்டு நேராக போய் நந்தினியை பாரு. வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சரியா? சரிடா. மாப்பிள்ள, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோச்சு கூடாது. சொல்லுங்க அத்தை. இல்ல, மெக்கானிக் ஷெட்டை பத்தி முன்ன பின்ன எந்த அனுபவம் இல்லாத பொண்ணு நந்தினி. அவகிட்ட போய் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றீங்களே, அவ என்ன சொல்றாளோ அது பிரகாரம் தான் கேட்டு நடப்பேன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் சரியா இருக்குமா மாப்பிள்ள? அத்தை, நீங்க நந்தினியை பத்தி சாதாரணமா இடப்படாதீங்க. நல்லா படிச்ச பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பிசினஸ்லாம் அவங்க தான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்க. எனக்கு உழைக்க மட்டும்தான் அத்தை தெரியும். மற்றபடி இந்த பிசினஸ், நிர்வாகம் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நந்தினி அப்படி கிடையாது. நல்ல நிர்வாக திறமை உள்ளவங்க, திறமையான பொண்ணு. இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தான். அதெல்லாம் எந்த பிரச்சனை? அவர் தான் சொல்றாருல்ல, அப்புறம் என்ன சரிப்பட்டு வருமானு கேட்டுக்கிட்டு. நாங்க 2 பேருமே பெருசா படிக்காதவங்க, நந்தினி படிச்சவங்க. எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. என்னங்க, கார் வாங்க ஆள் வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம். ஏன் அர்ச்சனா, நீ வேணா இருந்து குழந்தையோட விளையாடிட்டு வா. இல்லங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேன். சரி, வரத்த வரேங்க. வரேன். சரிங்க மாமா. வரேன். கடவுளே, செல்வம், அர்ச்சனா, ரொம்ப நன்றி அர்ச்சனா. எதுக்கு அண்ணி? ரெஸ்டாரண்ட்ல என்ன எங்க அம்மா அண்ணன் கூட பார்த்தத வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம இருந்ததுக்கு. நீ மட்டும் அதை சொல்லியிருந்தீன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும் அர்ச்சனா. அர்ச்சனா அந்த இடத்துல உங்க 3 பேரையும் பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிட்டா. ஆனா நான் தான் வீட்டில் வந்து இது அத்தைக்கிட்டலாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நடுவில் மாட்டி தவிக்கிற அந்த பொண்ணோட நிலைமை என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். என்ன இருந்தாலும் இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துப்போம். சரி. என் பொண்ணு அர்ச்சனா, அந்த பொண்ணு நந்தினி விஷயத்துல நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே. அந்த ஜோசியக்கார சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடாம என் பொண்ணு வாழ்க்கை நீதான் சாமி காப்பாத்தி கொடுக்கணும். ஆமா மகமாயி. ஏன்னா சொல்ல, யாரு வந்தாங்க உங்களை பார்க்க? ஏன் பிரியா, அர்ச்சனா கிட்ட குழந்தை உன் போட்டோவை பார்த்து அழுதான்னு போய் சொன்னேன். எல்லாம் நல்லதுக்குதாம்மா. அக்கா வீட்டுக்குள்ள வரும்போது முகம் எவ்வளவு வாடி போயிருந்தது தெரியுமா? ஆனா போகும்போது முகம் சந்தோஷமா இருந்தது. அதை கவனிச்சிங்களா? அக்காவுடைய சந்தோஷத்துக்காக தாம்மா நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். பாத்து. அம்மாடி, என்னை விட நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசளவுல ஒசந்து இருக்கேம்மா. 4 பிள்ளைங்களை பெத்த எனக்கு தெரியாது, ஒரே குழந்தைய பெத்த நீ தாயோட உள்ளம் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா கண்ணு. டேய் மச்சான், சூப்பர்டா. நினைச்சதை சாதிச்சடா. டேய், உன் மாமனார் கொடா கண்டனா இருந்தா நீ விடா கண்டனா இருக்க. எப்படியோ மாமனார்கிட்ட பேசி பணத்தை வாங்க போற. டேய், இந்த விஷயத்துல நான் பண்ணதை விட என் பொண்டாட்டி ரேவதியோட பிளான் தான் அதிகம். உண்மையை சொல்லணும்னா விடா கொண்ட நான் கிடையாது, என் பொண்டாட்டி ரேவதி தான் சரியான விடா கொண்டி. மத்தவங்க கிட்டலாம் தொட்டதுக்கே துப்பாக்கி வெட்டுக்கத்திய தூக்குற என் மாமனாரு இவகிட்ட ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார்ல. மொத்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் எனக்கு வேணும், இல்லனா பணத்தை கொடுங்கன்னு கொக்கி போட்டால. அது சரிடா, இருந்தாலும் உன் மாமனாட்ட இருந்து பணம் வரல. ஆமாண்டா, 1 ரூபா 2 ரூபாயா, 1 கோடிடா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து உன்னை வெளில துரத்திட்டாரு. இந்த பணத்தையும் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா என்ன பண்ணுவ?
டேய் அது முடியாது. அப்ப என் கையில எந்த பிடிமானமும் கிடையாது. இப்ப பத்திரம் இருக்குல்ல, அவர் குடுமி என் கையில. எல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா அந்த ஆள் நல்ல பாம்பு, அவனை முழுசா நம்ப முடியாது. டேய் இந்த பண விஷயத்துல என் பொண்டாட்டி தாண்டா எனக்கு கேரண்டி. அவதான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால. எப்படியோடா 1 கோடிக்கு சொந்தக்காரனாக போற, எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். டேய் இந்தா என்னடா போய் இன்னொரு ஃபுல் வாங்கிட்டு வா. அப்படியே சைட் டிஷ் வாங்கிக்கோ, ஓகேவா? சரிடா. டேய் வாசு, பணத்தை வாங்கினோன்னு நேரா ரூமுக்கு வந்துடுறா. எங்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு 50,000 கடன் இருக்கு. இவன் வீட்லயும் பணம் நெருக்கடியான். அதனால எங்களுக்கும் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துறோம்டா. டேய் பணத்தை எடுத்துட்டு நான் எப்படி இங்க வர்றது? பணம் என்ன என் கைக்கு வரப்போகுது? அது அம்மா அப்பா கைக்கு போயிடும். அப்பா பணம் உன் கைக்கு வராதா? டேய் ஃபுல்லு வாங்க வேணா, ஒண்ணு வாங்க வேணா, வந்து உட்காரு. டேய் டேய் ஏன்டா ஏன்டா இந்த கடுப்பு? இது பத்தாதுடா. டேய் போடா. ஏதோ உன் கைக்கு பெரிய அமௌண்ட் வரும், எங்களுக்கும் கொடுத்து உதவுவேன் தான் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா உன் கைக்கு தான் காசு வராதுன்னு சொல்லிட்டியா, அப்புறம் நான் என்னதுக்கு செலவு பண்ணோம்? இதான் உன் பிரச்சனையா? அந்த பணம் 1 கோடி ரூபாய் என் கைக்கு வரத்தான் போகுது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தரேன். முதல்ல நீ அவனை சரக்கு வாங்க அனுப்பு. டேய் வாசு, காரியம் ஆகணுங்கிறதுக்காக சரக்குக்கு ஆசைப்பட்டு எங்க மனசுல ஆசை ஏற்படுத்தாத. அதான் பணம் உன் கைக்கு வராதுன்னு சொல்லிட்டியே. டேய் இந்த பாட்டில் மேல சத்தியமா அவ்வளோ பெரிய தொகை என் கைக்கு வரத்தான் போகுது. உங்களுக்கு தேவையான பணம்லாம் நான் தரேன்டா. என்ன நம்புங்கடா. எப்படி நம்புறது? நீ தான் முதல்ல உங்க அப்பா அம்மா கைக்கு பணம் போகும். நீ அது என் கைக்கு வர்றதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். என்னடா பிளான்? என்னன்னு சொல்றேன், முதல்ல நான் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லு. டேய் நீ முதல்ல போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. சரிடா.